கலாசார பண்பாட்டல்கள் அமைச்சும் வவுனியா பிரதேச செயலகம் இணைந்து நடாத்துகின்ற 2024 ஆண்டுக்கான கலாசார விழாவிலே பிரதம விருந்தினராக வருகை வந்திருக்கின்ற வவுனியாவினுடைய மிகப்பெரும் சொத்து அகரஞன் ஐயா அவர்களே, இந்த நிகழ்வின் சிறப்பு விருந்தினர்களே, எங்களுடைய பிரதேச செயலாளர்களே, அரச உத்தியோகத்தர்களே, கலைஞர்களே, மாணவர்களே மற்றும் இந்த அவையை நிறைத்திருக்கின்ற கலை ஆர்வலர்களே, உங்கள் அனைவரையும் இந்த நேரத்திலே வணங்கியவனாக, வவுனியாவினுடைய பல்துறை கலைஞனாக, வவுனியாவின் ஒரு கலை தேடல் உள்ளவர்களுக்கு நல்லொரு வழிகாட்டியாக இந்த மண்ணிலே வாழ்ந்து இன்று விண்ணுலகம் சென்றிருக்கின்ற எங்களுடைய மதன் என்று அழைக்கப்படுகின்ற சின்னப்பூ சுபாசிங்கம் அவர்களுடைய பெயரிலே இன்றைய 2வது அரங்கை இந்த கலாசார பேரவையும் பிரதேச செயலகமும் தெரிவு செய்திருக்கின்றமை இந்த கலைஞர்களுக்கு வழங்குகின்ற ஒரு கௌரவமாக முதற்கண் எண்ணிக்கொண்டு, கிளிநொச்சி மண்ணிலே 1967 ஆண்டு 3ஆம் மாதம் 24ஆம் தேதி சின்னப்பு பொன்னம்மா தம்பதிகளின் மகனாக பிறந்த இந்த சுபாசிங்கம் என்கின்ற ஒரு ஆளுமை இந்த தேசத்தினுடைய தன்னாலான கலைகளை வளர்த்துவிட வேண்டும் என்கின்ற அவாவோடு போர் சூழலுக்கு அகப்பட்டு பல்வேறு சிரமங்களை எதிர்கொண்டு தன்னாலான கலை ஆர்வலர்களை உருவாக்குவது மாத்திரமல்ல, தானும் இந்த கலைகளிலே வளர்ந்துவிட வேண்டும் என்கின்ற ஒரு அவா கொண்டு வவுனியா மண்ணிலும் தன்னாலான கலைப்பணியை மேற்கொண்டதன் காரணமாக இன்று வவுனியாவிலே அடையாளப்படுத்தப்படுகின்ற கலைஞர்களுக்குள்ளே அவர் ஒருவராக திகழ்ந்து கொண்டிருக்கிறார். குறிப்பாக புகைப்பட துறையிலே தன்னை ஈடுபடுத்திக் கொண்ட சுபாசிங்கம் அவர்கள் கிளிநொச்சி மகா கனிஷ்ட வித்தியாலயத்திலும் கிளிநொச்சி மத்திய மகா வித்தியாலயத்திலும் தனது கல்வியை பெற்று தாயாரினுடைய உதவியோடு முதல் தடவையாக ஒரு புகைப்பட கலைஞராக கிளிநொச்சி மண்ணிலே அவதரித்து அதன் பின்னராக 1987ஆம் ஆண்டு மாங்குளத்திலே மதன் ஸ்டூடியோ அண்ட் ரெக்கார்டிங் சென்டர் என்கின்ற ஒரு நிறுவனத்தை ஆரம்பித்து இந்த கலைத்துறைக்குள் தன்னையும் ஈடுபடுத்திக் கொண்ட சுபாசிங்கம் அவர்கள் 1995ஆம் ஆண்டு பல்வேறு யுத்த சூழல் காரணமாக இந்தியாவிற்கு சென்று மீளவும் வவுனியா வந்து வவுனியாவிலே தன்னுடைய கலை பயணத்தை ஆரம்பித்திருந்தார். வவுனியாவிலே அவர் தனிப்பட புகைப்பட துறையில் மாத்திரமின்றி அறிவிப்பு துறை மற்றும் குறும்பட துறையிலும் தன்னை கடம்பதித்துக் கொண்டது மாத்திரமல்ல, அந்த காலத்திலே நலங்குடி நிலையத்திலே இருந்த சிறுவர்களுடைய கல்வியை மேம்படுத்துவதற்காக வடக்கு கிழக்கு மாகாணம் தழுவிய ரீதியில் நடத்தப்பட்ட குறும்பட போட்டியிலே படிப்பு என்கின்ற ஒரு குறும்படத்தை எடுத்து இந்த மாகாணத்திலே முதல் பரிசினை பெற்று தனது குறும்படம் துறையில் தன்னுடைய தடத்தினை பதித்துக் கொண்டார். மாகாண மட்டத்திலே அந்த விருதினை பெற்றதன் அடிப்படையில் அவருக்கு கிடைத்த அந்த உந்துதல் அவரை மேலும் இந்த குறும்பட துறையிலே வெளிநாடு, கொள்ளாதே, நாளைய உலகம், போதைப் பொருள் போன்ற பல்வேறு குறும்படங்களை தயாரிப்பதற்கு அவரை ஊக்கப்படுத்தி இருந்தது. அதன் பின்னராக அவர் தன்னுடைய கலை பயணத்தை மேம்படுத்திக் கொள்ளும் பொருட்டு இந்த வவுனியா மாவட்டத்திலே புகைப்பட கலைஞர்களுக்கான பல்வேறு பயிற்சி பட்டறைகளை நடத்தியது மாத்திரமல்ல, தன்னாலான உதவிகளையும் இந்த கலைஞர்களுக்கு வழங்கியிருந்தார். குறிப்பாக புகைப்பட துறையிலே தன்னுடைய நிகழ்வாக கருதி அந்த அந்த நிகழ்வினை தானே முன்னின்று செய்கின்ற ஒரு பக்குவமும் ஆளுமையும் சுபாசிங்கம் அவர்களிடம் காணப்பட்டிருந்தமை சிறப்பம்சமாக காணப்படுகின்றது. இவ்வாறான சுபாசிங்கம் அவர்கள் தொழில் முயற்சியாளருக்கான விருதினை தேசிய கைத்தொழில் சம்மேளனத்தினால் மிகச்சிறந்த தொழில் முயற்சியாளருக்கான விருதினை பெற்றதோடு மாத்திரமின்றி சாமுஸ்ரீ கலாஜோதி, தேசகீர்த்தி மற்றும் தேசோதய திலகம், சமூக திலகம் என்கின்ற பல்வேறு விருதுகளையும் தனதாக்கி கொண்டவராவார். இதேவேளை குறும்பட துறையிலே பல்வேறு விருதுகளை பெற்று அவர்
2022ஆம் ஆண்டு ஐப்பசி மாதம் 28ஆம் தேதி நோய்வாய்ப்பட்டு இவ்வுலகை விட்டு நீத்தார் என்பது குறிப்பிடத்தக்கதாகும். இவ்வாறான ஒரு கலைஞனுக்கு இந்த வவுனியா பிரதேச செயலகம் ஒரு அரங்கை திறந்திருப்பது பெருமைக்குரியது, கலைஞர்களை பெருமைப்படுத்துவதாக கருதி இந்த அரங்கை சிறப்புற சுபாசிங்கம் அரங்காக மாற்றி நாம் அனைத்து நிகழ்வுகளையும் கண்டுகளிப்போம் என கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.